ஸ்டாக்ஹோம் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக்ஹோம் வந்துட்டோம். ஆஃப்டர் 20 hours ட்ராவல், ஜெர்மனி டு டென்மார்க் டு ஸ்வீடன். ஸோ ஒரு கண்ட்ரி தாண்டி இன்னொரு கண்ட்ரி வந்திருக்கோம். செம்ம கோல்டாக இருக்குது. எங்களோட லக்கேஜஸ்லாம் வந்துட்டு பஸ்ஸிலே வச்சிட்டோம். ஸோ அதுதான் எங்களுடைய மீட்டிங் பாயிண்ட்டு. நல்லா நாங்கள் வந்துட்டு இந்த ஸ்டாக்ஹோம் நல்லா சுற்றிட்டு திரும்ப நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டு அந்த மீட்டிங் போயிட்டு போயிடணும். ஸோ அவங்க எங்களை வந்துட்டு அடுத்த இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ மீன்ஸ் அடுத்த கண்ட்ரி ஃபின்லாண்டுக்கு நம்ம போவோம். ஸோ நம்ம கூட வந்துட்டு காட்டியிருக்கான். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்கார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஜெய்ஹிந்த் தான். ஜெய்ஹிந்த் தான். ஜெய்ஹிந்த் நல்லா இருந்துச்சு பேர், எனக்கு பிடிச்சிச்சு. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு சொன்னப்போ நான் நம்பலை. நிஜமாவா ப்ரோ சொல்கிறேன்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாரு. ஸோ அவருக்கு அந்த ஹிஸ்ட்ரியும் சொன்னார். அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு நேதாஜி ரொம்ப பிடிக்குமா. ஸோ நல்லா இருந்துச்சு பேர். ஸோ இவரோட அவர் ஜெய்ஹிந்த், கார்த்தி சொன்னாங்க. நம்ம 3 பேரும் சேர்த்து சுற்ற போகிறோம் ஸ்டாக்ஹோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வர்ற வழி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி மவுண்டெயின்ஸாக தான் இருந்துச்சு. மவுண்டெயின்ஸில் வந்து வீடு கட்டியிருந்தாங்க. நிறைய மவுண்டெயினை குறைஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ சில இடங்களில் மைனிங்லாம் இருக்கிற மாதிரி பார்த்தேன். ஸோ பஸ்ஸை விட்டு இறங்கி இங்கே வந்ததும் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குது. ஸோ நிறையா டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் இந்த சுற்றி தான் இருக்குது. ஓல்டு டவுனு, அப்புறம் அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படி இப்படின்னு ஒரு 10 பிளேஸ் கிட்ட நாங்கள் மேப்பில் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் ஒவ்வொன்றா நம்ம கவர் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம மார்னிங் வந்துட்டு இந்த ரெஸ்ட் ரூம் அதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே அடுத்த பிளேஸை சுற்றி பார்க்கலாம். நாங்கள் வந்து இறங்கின இடத்துல இருந்தால் ஈவினிங் க்ரூஸ் இறக்க போகிற மாதிரி சொல்கிறாங்க. அது நம்ம மீட்டிங் பண்ணிங்க தான் 6 மணிக்கு நம்ம இங்கே வந்துட்டோம்னா இங்கேருந்து நம்ம கிளம்பிடலாம் ஃபின்லாண்டுக்கு. இந்த பில்டிங் பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு டெம்பரரி பில்டிங்கு. பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பில்லர் மட்டும் கொடுத்து மேலே உள்ள பாக்ஸாக கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து யாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் லேபர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்களுக்காகவே இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க. ஸோ பார்த்தேன் என்னடா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இது ஒரு டெம்பரரி பில்டிங். நல்லா அந்த ஒர்க்கர்ஸ்க்காக மட்டுமே சூப்பராக செஞ்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. வானம் நல்லா இருக்குடா. கேமராவில் வானத்தை பாருங்களேன், சூப்பராக இருக்குது. வானத்தை பாருங்கள் கேமராவில், நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. எப்படின்னா நம்ம பாரிஸ் வீடியோ, சுவிட்சர்லாந்து வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அங்கே இருக்கிற பில்டிங்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கும். பட் இங்கே ஸ்வீடனில் நான் பார்க்குற பில்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஐ ரியலி லைக் திஸ் ஆர்கிடெக்சர். நல்லா மலை மேலெலாம் கட்டியிருக்காங்க. இப்போ தான் சன்னு வந்துட்டு வெளியே வர்றாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா மணி காலையில் 10:15 ஆகுது. பட் -2 டிகிரி தாங்க முடியல குளிர். என்னால் கோப்ரோ கூட வெளியே இருக்க முடியல. க்ளவுஸ் எல்லாமே பஸ்ஸில் மாட்டிக்கிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஷிப்ஸ் இருக்குது. நிறையா போட்டு, நிறையா க்ரூசர், நிறையா ஃபெரி அந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கு ஸ்டாக்ஹோம். ஸோ அதுதான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ராயல் பேலஸ்ன்னு நினைக்கிறேன். இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலாம், மேப்பில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு. பட் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சிலை இருக்குது. அவரோட பேர் கொனுங் குஸ்டாஃப் ட்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்டு ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கடல் தண்ணி சுற்றி அங்கங்கே பிரிட்ஜஸ்ஸு, நிறையா பில்டிங்ஸு, நிறையா போட்டு, எக்கச்சக்க போட்டு. கையெல்லாம் பார்த்திங்கன்னா விரைக்குது, முடியல, கை விரைக்குது. கண்டிப்பாக க்ளவுஸ் வாங்கி ஆகணும். அது நல்லா இருக்குது. அந்த இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை. சிம்னி வச்சது போட்டுக்கு பழைய ஷிப் மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் நம்ம டிக்கெட் இங்கே தான் எடுக்கணும் போல். டிக்கெட் எடுத்துகிட்டு அவங்க சொல்கிற டைமிங்கில் ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ராயல் பேலஸ் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நாங்கள் வந்துட்டு இப்போ மெக்டியை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் க்ளவுஸ் கடையை பார்க்கணும். ரொம்ப குளிருது. க்ளவுஸ் இல்லாமல் கையெல்லாம் இறக்கிது. என்னால் கோப்ரோ கூட எடுத்து ஆன் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோடய க்ளவுஸ் எல்லாமே அந்த பேக் அந்த பஸ்ஸில் மாட்டிக்கிச்சு. பஸ்ஸை ஓப்பன் பண்ண மாட்டேன்ட்டான் அவன். இப்போது
நான் போயிட்டு ஒரு நல்ல க்ளவுஸ் நல்ல ஒரு வின்டர் ஷூ வாங்கணும். அப்போ தான் நம்ம நார்த்தன் லைட்ஸ் தான் சமாளிக்க முடியும். சத்தியமாக இந்த குளிரே தாங்க முடியல. நார்த்தன் லைட் சமாளிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஜாக்கெட் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு ஷூவும் க்ளவுஸும் கண்டிப்பாக நல்லா வாங்கியே ஆகணும். ஃபஸ்ட்டு அதை முதல்ல தேடுவோம். நம்ம பிளேசஸ்லாம் சூப்பராக இருக்குது, பட் நின்று ரசிக்க முடியல. கை வேணால் விரைக்குது, என்னால் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. என் கை நகத்தெல்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கு. விட்டால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வெடிப்பெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் போல், அந்த மாதிரி இருக்குது குளிர். இங்கே இருக்கிற எல்லாருமே க்ளவுஸ் இல்லாமல் இல்லை அது தெரிஞ்சு. லோக்கல் காரங்களே க்ளவுஸு ஃபுல்லாக கவர் பண்ணி தான் போயிட்டுருக்காங்க. இது நல்லாயிருக்கு. இங்கே இது வருவேன் சைடில் பெரிய மேடு மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. பெரிய மேடு மாதிரி இருக்குது பாரு ஆப்போசிட்லையா. நம்ம பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு மெக்டியில் தான் சாப்பிட போகிறோம். ஆர்டர் பண்ணியாச்சு. நம்ம ஆர்டர் பண்ணிக்கிற வந்துட்டு ட்ரிபிள் சீஸ் பர்கரு, அதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிற வந்துட்டு சிக்கனு, அதுக்கப்புறம் சில நக்கட்ஸ் மாதிரி ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு. நக்கட்ஸு, காஃபி, அவ்வளோதான். சரி சாப்பிட்டு பார்ப்போமா? மெக்டியில் தான் எங்களுக்கு அந்த ரெஸ்ட் ரூம் எல்லாமே முடிஞ்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஷூ வாங்கியிருந்தேன், போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ஷூ தான் லேண்ட் ரோவரோட பிராண்டு. ஸோ இந்த ஊரில் வாங்கினேன், கிட்டத்தட்ட 38 யூரோ சம்திங் வந்துச்சு. இங்கே ரொம்ப குளிர். நான் போட்டு வந்த ஷூங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தாங்கலை. ஸோ அதனால் ஒரு கடைக்குள்ளே போயிட்டு ஒரு வின்டர் ஷூ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் காலுக்கு கொஞ்சம் குளிராமல் நல்லாயிருக்கு. பட் எப்படி நம்ம வந்துட்டு ஒரு க்ளவுஸும் வாங்கி ஆகணும். ஸோ அப்போ தான் நம்மளால் வந்துட்டு ப்ராப்பராக அந்த நார்த்தன் லைட்ஸை போய் என்ஜாய் பண்ண முடியும். இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே சீப்பாக தான் இருக்குது. யூரோ ரேட் வந்துட்டு இங்கே வந்து கம்மின்றதுனால, கம்மி மீன்ஸ் ஒரு யூரோ இவங்க ஊர் காசுக்கு வந்துட்டு ஒரு 11 என்னோட இது வருது. அதை நான் கீழே போடுறேன், கன்வர்ஷன் ரேட் நான் கீழே போடுறேன். ஸோ மெக்டியில் சாப்பிட்டோம், கொஞ்சம் சீப்பாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஷூ வாங்கினேன் ஒரு 30% ஆஃபரில், இன்னும் எனக்கு கொஞ்சம் நல்லா சீப்பாக கிடச்சிது. 38 யூரோ தான், பரவாயில்ல, ஓகே. நாங்கள் வந்துட்டு பிளேசஸ் வந்துட்டு பெருசாக சுற்றி பார்க்கல. இங்கே வந்துட்டு மியூசியம் அப்போ ஒன்று இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கோம் நம்ம. ஸோ நம்ம ஒரு மியூசியம் போயிட்டுருக்கோம். நான் மியூசியம் போயிட்டு உங்களை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த காரை பாருங்கள், இந்த காரும் சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் காரு, வோல்க்ஸ்வேகனோடது. இந்த ஊர் கிளைமேட்டு டல்லாகவே இருக்குது, வெயிலும் இல்லை எதுவுமே இல்லை, அப்படியே மைல்டாக இருக்குது ஊர். ஃபுல்லாக இலையல்ல எந்த மரத்துலையும் அவ்வளோவா புரியுதுல்ல. இங்கே அங்கங்கே இப்படி தான் ஐஸ் கட்டி குமிச்சு வச்சுருக்காங்க, மண்ணு மாதிரி ஐஸ் கட்டி குமிச்சு வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக ஐஸ் கட்டி. அந்த ட்ரெயின் பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது, பழைய காலத்து ட்ரெயின். பட் அது இன்னும் யூஸ் பண்ணுறாங்கன்றப்போ நல்லாயிருக்கு. பழசெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ஜெர்மனிலையும் சரி, மோஸ்ட்லி எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயும் பழசை யூஸ் பண்ணுறாங்க அதிகமாக. ஸோ அதான் அவங்கள்ட்ட பிடிச்சது நமக்கு. ஸோ மார்னிங் நம்ம இறங்கின இடத்துலேருந்து நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கோம். ஸோ இந்த ஒரு இதை தான் சுற்றி நம்ம சுற்றிட்டுருக்கோம். அந்த லேக் மாதிரி இருக்குது, பட் அது வந்துட்டு சீ தான், கடல் தண்ணி தான். அது நல்லாயிருக்கு இந்த ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டிங்காக தான், போட்டு எக்கச்சக்க போட்டு இருக்குது. பழைய பில்டிங், ரொம்ப பழைய பில்டிங் அதெல்லாம். நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இங்கே உள்ளே வந்து இருக்காது. ஆக்சுவலாக சைட் சீயிங் சும்மா நின்று வெளியில் பார்க்குறதே நல்லா இருக்கு. இங்கே பில்டிங்கு அது இதுன்னு.
சூப்பராக இருக்குது ஊர். ஊர் ரொம்ப பிராடாக இருக்குது. பெரிய ஊர் மாதிரி தெரியுது வச்சுருக்கிறத பார்த்தா. பட் மேப்பில் பார்க்குறப்ப சின்னதாக இருக்கணும். இங்கே வரும், இங்கே ஸ்டார்ட் ஆகி அங்கே முடியுது, அது அங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கேயே முடியுது. நல்லா இருக்குல்ல? ஃபுல் சீட்டே கவர் பண்ணிடுறாங்க. ஆமாம், ஒரு இடம் வந்து அப்புறம் தான் ஒரு சீட் வருது. ஒரு பில்டிங்கே ஒரு சீட்டு வர்ற அளவுக்கு பெருசாக இருக்குது. நம்ம வந்து இறங்குறப்ப வெளியே எவ்வளோ மக்களுக்கு வரல கவனிச்சியா? ஒரு 12 வந்தப்போ யாருமே இல்லை, இப்போ பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. தான் வர்றாங்க. நல்லா இருக்கு, எப்படி கொளுத்தி வச்சிருக்காங்க. கையை டீஃப்ரோஸ்ட் ஃப்ரோஸ் ஆனதை வந்துட்டு அன்ஃப்ரோஸ் பண்ணிட்டு. இது வந்துட்டு ஒரு மியூசியம். நம்ம உள்ளே போகிறோமான்றது தெரில. இந்த மியூசியமாக இன்னொரு மியூசியம், 2-3 மியூசியம் இருக்குது, நிறையா இருக்குது இங்கே. நம்ம எல்லா மியூசியம் போய் பார்க்க வேண்டாம், கப்பல் மியூசியம் போய் பார்ப்போமா. ரெஸ்ட் ரூம் போகலாம், பட் கார்டு தான், கார்டு பேமெண்ட்டு தான் நினைக்கிறேன். அது லேடிஸ். இங்கே வா, இது போகலாம், இங்கே போகலாம். நீ இந்த இது ஆக்டிவ் இல்லாத இருக்கு. நீ கார்டு போடணும், கார்டு போட்டினா நீ போகலாம். போடு கார்டை, டேப் பண்ணு, சும்மா டேப் பண்ணு. என்ன சொல்கிறாப்ல? ஆத்தரைசிங் ப்ளீஸ் வெயிட்டா. மற்றலாமே யூனிட் நாட் ஆக்டிவ். இது மட்டும்தான் தலை பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ண போகிறான். அதையும் எடுத்துட்டு தான் இருக்கியா? ப்ராசஸிங்னே இருக்க, கதவை திறக்க மாட்டேங்குது. மிஷின் ப்ராசஸிங். தம்பி சீக்கிரம் கதவை திறவைப்பா. பப்ளிக் டாய்லெட்டுக்கு எப்படி ஒரு மிஷின் வச்சு கார்ட் பேமெண்ட்லாம் அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு வச்சுருக்காங்க. வந்தாலும் சொல்லுவாங்க தேங்க்யூ. ஓப்பன் பண்ணிக்கோ, பே ஆயிடுச்சு. தள்ளு. இதுவா? மிஷின் ப்ரைஸ் 10. இனிமேல் தான் காடை காமிக்கணுமோ. மியூசியம்க்கு நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ அப்படியே நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம், பார்க்கலாம் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஓ சூப்பராக இருக்கு பாருங்கள், எவ்வளோ பெரிய போட்டுன்னு. ரொம்ப இருட்டாக இருக்குது, மேபி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. வேறு லெவலில் இருக்குது போட்டு. ஆக்சுவலாக அது ஒரிஜினல் போட்டு, ஒரிஜினல் போட்டு பைரேட்ஸ் ஆஃப் த கரேபியனில் இருக்க மாதிரி இருக்குது. வேறு லெவலில் இருக்குது போட்டு. செம பெருசுங்க, எந்த அளவுக்கு இருக்கும், ஒரு பெரிய மரத்தை நட்டு வச்சுருக்காங்க நடுவில், அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. அப்பா சான்ஸே இல்லை.